Hello developers, welcome to Entri. உங்களோட வெப் டெவலப்மெண்ட் ஜேர்னில நாங்களும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. HTML, CSS, JavaScript ரிலவெண்டா நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி எலிவேட்ல சேனல்ல பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா HTML, CSS, JavaScriptக்கான கோடிங்ஸ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு எபிசோட் வைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூட்ஸ்ட்ராப்போட வீடியோஸ். ஸோ பூட்ஸ்ட்ராப்ல இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எந்த வெப்சைட்ஸ் நீங்க பார்த்தாலும் அதுல பாத்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இமேஜஸ் ஒரு 4 to 5 இமேஜஸ் செலக்ட் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க நேச்சுரல் சலூன் வெப்சைட் போலாம், இல்லைன்னா firstcry.com அப்படின்னு சொல்லக்கூடிய சைல்டு வெப்சைட்ஸ் போய் பாருங்க. அந்த இமேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்றதுக்கு நமக்கு நார்மல் HTML, CSS, JavaScriptல நிறைய கோடிங்ஸ் நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு பதிலா நீங்க பூட்ஸ்ட்ராப் கோடிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதே வேலையை நீங்க வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு எபிசோட்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, www.firstcry.com அப்படிங்கிற வெப்சைட்டோட லிங்க்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். ஸோ இதுல இமேஜஸ் எல்லாமே வித்தின் ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்குள்ள வித் கண்ட்ரோல்ஸோட மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நம்மளோட வெப்சைட்ல போட்டோஸ் எல்லாமே ஷேர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம VS கோட் எடிட்டர்ல ஒரு HTML பேஜ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல நம்ம லைக் டைட்டில் டேகுக்கு அடுத்தபடியா நம்மளோட பேஜான style.css ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா CDN லிங்கையும் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த CDN லிங்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பை கனெக்ட் பண்றதுக்கான லிங்க். ஸோ இந்த லிங்க் எப்படி பண்றது அப்படிங்கிறத போன எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இது தெரிஞ்சுக்காதவங்க எபிசோட் நம்பர் 2 பாருங்க. ஸோ அதுல நீங்க CDN லிங்க் எப்படி கனெக்ட் பண்றதுங்கிற பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இப்ப நான் பாத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள index.html அப்படிங்கிற இந்த பேஜுக்குள்ள இருக்கேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா டைட்டில் பூட்ஸ்ட்ராப் இமேஜ் ஸ்லைடர்னு மட்டும் மாத்திருக்கேன். அண்ட் CDN லிங்க் கரெக்டா இருக்கு. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் 3 பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி இதுல அட்டாச் பண்ணிருக்கேன். இதுல நம்ம எந்த ஃபோல்டர்ஸ் பண்றோமோ அதிலே நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட இமேஜஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்றேன். ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு இந்த செகண்ட் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில்ஸ் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த பிக் 1, பிக் 2, பிக் 3 சொல்லக்கூடிய இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம பாத்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த 3 போட்டோஸுமே இருக்குது. அண்ட் index.html அண்ட் style.css ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ index.htmlல இப்போ நான் கொடுக்கக்கூடிய கரவுசலுக்கான கோடிங்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணணும். ஸோ பூட்ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இமேஜஸ் மூவ் ஆகுறத கரவுசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தேவையான கோடிங்ஸை பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்ல இருந்தே நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்ல bootstrap.com அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கிரீனுக்கு நீங்க போகணும். ஸோ இது டாக்குமெண்டேஷன் ஸ்கிரீன். இதோட லிங்க்குமே போன வீடியோல நம்ம மென்ஷன் பண்ணதுதான். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. getbootstrap.com introduction அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் ஃபைல் இதுல ஓப்பன் ஆயிருக்கும். இதுல நீங்க காம்போனன்ட் அப்படிங்கிற இந்த இதுக்குள்ள, அதாவது இந்த மெனுஸ் இருக்கு பாருங்க, காம்போனன்ட் அப்படிங்கிற இந்த மெனுக்குள்ள கரவுசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்லைட், செகண்ட் ஸ்லைட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த கோடிங்கை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வேணும் அப்படின்னா இங்க லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, இந்த மாதிரி கண்ட்ரோல் பட்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கோடிங்கை நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நான் டைரக்டா யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த கரவுசல் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற இந்த ஐடியா நல்லா பாத்துக்கோங்க. கிளாஸ் நேம் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவிஷன், அந்த டிவிஷனுக்கான நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் வந்து இமேஜ் மூவிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். அண்ட் இந்த டிவிஷனுக்குள்ள நம்ம காப்பி பண்ண அந்த கோடிங்ஸை மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் இங்க எங்க மேம் போட்டோஸ்லாம் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களே வந்து இந்த இமேஜ் சோர்ஸ் பக்கத்துல டாட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அல்டர்னேட்டிவ் எதுக்காக யூஸ் பண்றோங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ போட்டோஸ் வந்து நமக்கு பிளே ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இங்க வந்து பிக் 1 அப்படின்னு மாத்துறேன். அண்ட் இந்த அல்டர்னேட்டிவ் கோடிங்ஸ்ல பிக் 2 அப்படிங்கிறத மாத்திடுறேன். அண்ட் இங்க வந்து பிக் 3 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இமேஜ் சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க ஆல்ரெடி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளதான் எல்லா போட்டோஸும் இருக்கு. ஸோ ஜஸ்ட் பிக்சர்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி பிக் 1 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் இருக்கிற இந்த டாட்ல அகெயின் பிக்சர்ஸ் ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய பிக் 2 இமேஜ். அண்ட் தேர்ட் இந்த பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய பிக் 3 இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3மே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸ் நேம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இமேஜஸ் எல்லாமே மூவ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். ஸோ ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணா அடுத்த இமேஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளே மேனுவலா பண்றதுக்கும் கண்ட்ரோல்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 3 இமேஜஸும் இந்த மாதிரி வந்து மூவ் ஆகிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் த சேம் டைம் உங்களுக்கு வேற ஏதாவது மாடல்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட் குள்ள போங்க. இந்த வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி வந்து மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் ஏதாவது நீங்க கேப்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் போட்டோ மூவ் ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் டாட் வந்து மூவ் ஆகும். லைக் நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு கீழேயே வந்து கேப்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போட்டோக்கு கீழே என்ன மென்ஷன் பண்ணணும், செகண்ட் போட்டோக்கு கீழே என்ன மென்ஷன் பண்ணணும். இந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க காப்பி பண்ணி VS கோட்ல போட்டுட்டு அண்ட் இந்த இமேஜஸை மட்டும் நீங்க மாத்தினா போதும். நமக்கு வந்து 5 மினிட்ஸ்க்குள்ள இந்த கோடிங்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ இதை நம்ம வந்து HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைமிங்ஸ் வச்சு ஃபார் லூப்கான கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து இது ரொம்பவே லென்த்தி ப்ராசஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து பூட்ஸ்ட்ராப் ஆல்ஃபா வெர்ஷன்ல இதெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட வேலை என்னன்னா இமேஜஸ்க்கான லிங்கை வந்து கரெக்டா கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கரோசல் கான்செப்ட் யூஸ் பண்ணி பூட்ஸ்ட்ராப் மூலமா ஒரு ஈஸியா ஒரு இமேஜ் ஸ்லைடிங் எப்படி பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு என்னென்ன கோடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல நான் உங்களை மீட் பண்றேன். நீங்களும் ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? என்ட்ரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்ம்ல உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா என்ட்ரி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஹாய் ஆல், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.